ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேது மீடியா. நம்ம ரகுபதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லடாக் ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவர் வந்து நாளைக்கு வராருன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவர் கிட்ட வந்துட்டாரு, விழுப்புரம் தாண்டிட்டாருன்ட்டு சொன்னாங்க. எனக்கே ஒரு எக்ஸைட்டடாக போச்சு. நாளைக்கெல்லாம் பசங்க ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லவே கொஞ்சம் டக்கு டக்குன்ட்டு சீக்கிரமாக வந்துட்டாராம். இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்து தான் வந்திருப்பாரு ரூம் எடுத்து. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட ஆந்தி வேலை இருக்காரு. எப்போ வருவாருன்னு தெரியல. நாங்கள் அவர் வர வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்காக பேனர்லாம் ரெடி பண்ணுற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. பாருங்க, அண்ட் கேங் வந்து பேனர் நடுறதுக்கு இடம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ அண்ணன் அண்ணன் எங்க வர்றாரு கேட்டியா? எங்க வராரா? பேனர் சும்மா சூப்பரா ரெடி பண்ணிக்கிறாங்க. அண்ணனோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஐடி. அங்க லாஸ்ட்ல ஏதோ கட் ஆகுது கார்னர்ல, அந்த லாஸ்ட்ல அதேதானா? அது வந்து இதுடா மேப்டா. மேப் எங்கடா அந்த ப்ளூ கலர் உள்ளுக்குது. உன்னிதா என்னது? அனபேண்டா தாத்தா ஓ ஹவுதா அனபேண்டா. அண்ணனோட ரியல் ஐடி சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க. இது ஃபுல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிக்சார்ட்ல பண்ணது. இதோட எடிட் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். பேனர் ஒர்க்லாம் ஃபுல்லா பர்ஃபெக்டா பண்ணுவாரு. கொஞ்சம் கூச்சப்படுறாரு. அவரோட லோகோ ஆனா மென்ஷன் பண்ணல பாருங்க. லோகோ வச்சிருக்காரு பட் ஆனா மென்ஷன் பண்ணல. சரி சாரி, நானும் பட் ஆனான்னு போட ஆரம்பிச்சிட்டேன். பட் அதை மென்ஷன் பண்ணல. ஆதி, உன் லோகோ எங்க காட்டு? வைக்கிறேன். ரெடி பண்ணா இப்ப நம்ம ரகன் எங்க வராரு வந்து ஏனாதி மங்கலம் வந்துட்டாரு. இந்த ஒரு கறி நசுங்கிறது பாத்தீங்களா, அந்த ஊர் தானே? அந்த ஊர் தான். சரியான சம்பவம் நடந்துச்சு நேத்தாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் போன் பேசாம போங்க. போன் பேசுறதால தான் இவ்வளவு பிரச்சனையும். அங்க போன் பேசிட்டு ஒரு பைக் 2 வீலர் வந்து போன் பேசிட்டு ஆப்போசிட்ல வந்ததால லாரி கண்ட்ரோல் பண்ணாம எப்படி இப்படி அழைச்சி, அவரும் இப்படி அழைச்சி அங்க சுத்தி இங்க சுத்தி பின்னாடி ரெட்டை எல்லாம் மாட்டினாரு அவரு. இந்த கொடூரமா இருக்கும் அந்த இடம். அப்படியே எங்கப்பா அந்த மாதிரி. இப்ப அந்த சம்பவம் இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பல்ல காட்ட போறோம். கட்டுக்கு எங்கடா ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லு. இவர் தான் நம்ம ரகு அண்ணனோட தம்பி. இவரோட சொந்த தம்பி. பேஸ் கட் பாருங்க, அவரோட அண்ணன் மாதிரியே இருப்பாரு. ஒரு செகண்ட் ப்ரோ, கம்னு இருக்கு ப்ரோ. அவர் யாரு பாத்தீங்கன்னா அவர் தான் ஜேசிபி. நம்ம எப்ப வேலைக்கு எடுத்துக்கலாம். ஏய் போன்ல வச்சிட போறது. அத ஒழுங்கி நடத்தான். ஏய் எங்கடா பேனர்ல அடிச்சிட போறீங்கடா? ஏய் என்கிட்டலாம் வராது. போன்ல எல்லாம் விட்டாங்க. கல்லு அங்க சுத்திங்க. சொல்லுங்க தாத்தா. இன்னைக்கு போய் படாக்கு போகிறேன்.
லடாக் போகிறாரா? லடாக் போகிறார். எப்போ போனாரு? எத்தனை நாள் போனார்? 24 நாளா? 24 நாள். 25 நாள் சொல்லிக்கிறான். 25 நாள் சொல்லிக்கிறான். இப்போ எங்கே வந்து இருக்காரு? இப்போ ஏனாய்மங்கலம் வர அவருக்காக ஏற்பாடு பண்ணுறாங்களா? சரி சரி. தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு போகாத விஷயத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஓனர் வந்துட்டாரு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி வந்துடுவார். நம்ம பை வில்லேஜ் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஓனர் வந்திருக்காரு. ஏதோ என் பார்த்து கொதிக்காதீங்க. என் தம்பி நல்ல மாதிரியா மணல் எதுவுமே இல்லையா? பாருங்க காய் ரெடி ஆயிடுச்சு. புதைச்சிட்டியாடா? இப்ப என்ன புதைச்சிட்டியா? புதைக்கல போடு. அவர் வந்து கலப்பை எடுத்துட்டோம். படாசு ரெடி ஆகுமா அண்ணா? இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் தான். வந்துட்டாரு, கிட்ட வந்துட்டாரு. அண்ணா உங்க தாத்தாவும் தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வேண்டதுக்கு போறாங்க. நம்ம இப்ப எங்க வந்தோம்னா பையூர் கிராமத்துல வந்து ஒரு அண்ணா லடாக் போயிருந்தாரு. அவரை பத்தி இந்த பசங்களை கேட்டு பார்ப்போம். உங்க ஊர் பசங்க எவ்வளவு பெருமையா இருக்குன்னு. இந்தாங்கப்பா, உங்க ஊர்ல வந்து ஒரு அண்ணா லடாக் போயிருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்கப்பா. எதுக்காக போனாரு? ரொம்ப பெருமையா இருக்கு. அவரு இவ்வளவு சாதனை பண்ணணும் தெரியாது யாருக்கும். ஒரு 29 நாள்ல போயிட்டு வந்துட்டாரு. சின்ன வயசுல எங்க கூட பம்பரம் எல்லாமே விளையாடி இருக்காரு. எங்க ஊர்ல ஒரு ஆள் போய்கிறாருன்னா எங்களுக்கு பெருமையா தான் இருக்கும். அவர் வந்து அவரு சாதனை பண்ணணும்னு போய்கிறாரு. ட்ரக்ஸ் அவேர்னஸ்க்காக போயிருக்காரு. யாருமே இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காண்டி தான் போயிருக்காரு. இது உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காரு. நீங்க ஆனா அது நினைக்காம சின்ன பசங்க எல்லாம் என்னமோ பண்றீங்க. அது வந்து நெகட்டிவ் கமெண்டா கொடுக்குறீங்க. நல்ல கமெண்டே வரல. இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்காரு. ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுவுமே எந்த சைட்ல இருந்துமே இல்ல. சோசியல் மீடியா கூட வந்து நீங்களா தான் இனிமேட்டு தான் கொஞ்சம் பார்த்து அவருக்கு தூக்கி விடணும். அவரோட இன்னொரு ஜாப் பாத்தீங்கன்னா டேட்டோ போடுவாரு. ஆர்டிஸ்ட் நல்லா டேட்டோ போடுவாரு. வேணா நீங்க வேணா ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். எதுக்காக இங்க எல்லாம் பண்ணிருக்காங்க? எதை பண்ணிருக்காங்க? அவர் வந்து வர போறாரு. இன்னைக்கு டுடே இப்ப வராரு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு. அதான் நாங்க கிராண்டா கொண்டாடுறோம். யாருக்கும் அவர் பசியில கஷ்டப்படக்குள்ள என்னதான் பிரசாதமா கொடுத்தாலும் ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வந்து அண்ணன் வந்து வெற்றிகரமாக அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாரு. அதனாலதான் இது வந்து சாப்பாடுலாம் தராங்க. பாருங்க, உங்க ஊர்ல இந்த மாதிரி திரும்ப சேர்த்துருந்தா நீங்க வந்து இது செய்வீங்களா? செய்யறோம், பசங்க செய்யறாங்க. பாருங்க, பாய் பாய். அவர் போய் வந்து நம்ம பாட்டு தரமா கோயில. சொல்லுங்க. எப்படி சாப்பாடு அங்க யாருன்னே தெரியல. வந்து அவங்க படிச்சு பாத்துங்க. அவங்க ஸ்பெஷல் ஏதோ ஒண்ணு அவங்களும் ரகனுக்காக படிச்சாங்க. நம்ம நினைச்சிட்டோம். டேஸ்ட்லாம் ஹெவியா இருக்கு. நல்லா இருக்கு டேஸ்ட்லாம். அது பொங்கல் தானே? கேசரி. கேசரியா? தெளிவா பொங்கல் மாதிரி தான். தெளிவா தான் இருக்கு. சபரி, நீ வாங்களா? நீங்க பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? இப்ப வந்து நம்ம தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி இருக்காது. தமிழ் கேர்ஃபுல்லு. ஜாகிரதையா. நாலு பின்ன உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க அண்ணனை ஏன்டா யார விடுறீங்க? வேற என்ன யாருங்க முதலாளியா? இப்ப பேனர் ரெடி ஆயிடுச்சு. பேனர் எடுத்துட்டு போக போறாங்க. இருங்க, பிளாஷ் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்றேன். இப்போ ரெடி பண்ணி எடுக்கிறாங்க.
வெற்றிகரமா அண்ணன் போய் வந்ததுக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். அண்ணன் நல்லபடியா பையூர் வந்துட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்காரு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வேகமா போனான் புஷ்ஷுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அண்ணன் பிரிட்ஜ் வந்துட்டாரு. அவரை ரிசீவ் பண்ண தான் கிளம்பிட்டோம். எங்களுக்கு இப்போ வண்டி கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி தேடிட்டு இருக்கோம். வந்துட்டு போறாங்க பட்டுனீங்களா? போயிட்டாடா வண்டி ஸ்டாண்ட்ல வச்சு பொறுமையா கம்மிடா. ஐயோ ஃபீலிங் அடிக்குது. வந்துட்டாரு. நாங்க தான் லாஸ்டா போனோம். அண்ணன் வெற்றிகரமா வந்துட்டாரு. எங்களை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. அப்பயே நாங்க போவோம். ஐயோ பிரேக் ரொம்ப சடனா போயிடுது. யாரு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க தெருவை தாண்டி நம்ம திருச்சி கிட்ட வந்துட்டோம். அண்ணன் வந்துட்டாரு. நின்று இருக்காரு அண்ணன். எங்க நம்மதான் பெருமை சேர்த்து வந்துட்டாரு. எப்போ நாங்கதான் ஓகே நாங்கதான் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாத. எல்லாத்தையும் ஷூட் பண்ணாதே. எல்லாம் போடாத. நீயே பேசுவா. ஹாய் गाइस. லடாக் போன திரும்பி வந்தாரு. நான் தான் லடாக் போனது பாத்து. அந்த போய்டா. அப்பா இன்டர்வியூ எடுறா. நான் தான் லடாக் போனது பாத்து. फ्रेंड्स அண்ணன் வந்துட்டாரு வெற்றிகரமா. அண்ணனை வரவேற்கிறதுக்காக வந்திருக்கோம். ஊரோட இருந்தாலும் பாத்துக்கோ. அங்க எடுத்துக்கமாண்ணா. ஓகே வண்டி வேற ஸ்டார்ட் பண்ண தெரியுது உனக்கு. வேற டக்குன்னு போயிட போறாரு. இல்லை வேற எவனா போயிடுவா. கிளம்புடா. திருவாமோத ஒரே ஓத. போடா ஒரே போடா அந்த வண்டி கூட போ.
போட்டோ எடுக்கணும். அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள படைக்கிறாங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் வந்திருக்கு ஆட்சி வைக்கிறதுக்கு.
ஆதி போட்டோ எடு எடுத்தாச்சுடா போட்டோ நீ எடுறா வரா கைது விட்டா இல்லடா காணது இல்ல சைடுல இல்ல புகழ் வண்டியா எல்லாத்தையும் எங்க ஆதி எங்க போட்டாரு நீ ஏற மாத்தியாரா போட்டோ அப்படியே போங்க மாத்தி மாத்தி போங்க எல்லாம் போட மண்ணேடா போ ஏய் பிரகாஷ் போ போ நான் போயிடுறேன் லைட் வச்சு லைட் யாரும் போடா ரகனனோட அம்மா வந்திருக்காங்க கை போறா போறா அவ்வளவு நேரா பக்கம் வேற இது மட்டும் அவ்வளவுதான் கொஞ்சம் கீழே இறக்கிடு மேல தெரியுது லைட்டா அப்படியா ஓய் ஏய் ஊர் எடுத்துலாம் எடுத்தாச்சு ஓகேடா ஓகேடா ஹாய் ஃபேமிலிங்களா அப்ப நீங்க சொன்னீங்க நில்லு 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 கூட நில்லு இல்ல ரெண்டு பேரும் அப்படி நில்றா நீ நில்றா எங்க ஒரு ஆள் காணா ஒரு ஆள் கடை நாலு பேரும் கடை வந்து ஏறா பக்க போடு லைட் நம்ம செல்ல தாச்சா ஓகே நம்ம செல்ல தாச்சா நம்ம செல்லத்தை இதுக்கே போகணும் செல்ல போய் நம்ம செல்ல எல்லாருக்கும் போய்டும் ஓகே மணி நான் இப்ப கேக் வெட்ட போறேன் கேக்கு வெட்டும் ஃபர்ஸ்ட் நடுவில் பக்கம் இருக்கு வைடு போட்டுட்டு இப்போ ஓடுங்க ஒர்க் அவுட் ஏறா ஸ்டாண்ட் போட்டு வாடா போட்டுடா போண்டு ஏய் ஓகேடா ஒரு போட்டோ கையில் தான் இருக்குது சரி மாமா புரியுதா எல்லாத்தையுமே உன் கையில் தான் இருக்கு எனக்கு தெரியும் பாத்துக்கிறேன் அட் மேப்ல விட்டு லாக் பண்ணுவாயா வேற
ஏய் வாடா சைக்கிள் நிறுத்தினவரா சைக்கிள் நிறுத்த ஸ்டாண்ட் போறேன் நம்ம தான் நம்ம எடுக்கிறது தான் ரைட் எதுல கேக்க போலாமா இது அவன்கிட்ட கொண்டு நாங்க கொளுத்துட்டோம் பாப்பா இப்போ ஏத்துறியா என் கை தூக்குதா ரெடி போதக்குள்ள வெடி அப்படி போ பின்னாடி போ வெடிக்குதுன்னு செக் பண்ணி எல்லாம் எரி விடுங்களா அந்த சைடு போறா இல்லைன்னா பிடிக்கல சிற போகுது உள்ள அந்த ஒரு கம்பி வரும் அது. அண்ணா நீ பின்னாடி போயிடு ரகன் நீ பின்னாடி போயிடு யாரும் இல்ல அது ஒண்ணும் பண்ண முடியாது காத்து அதிகமா அடிக்குது ஊது அப்படியே ஊதியாத ஊது ஏன்டா அவரு மேல வெஸ்டப்படுறா மாமா மேல வெஸ்டப்படுறா டே மாமா மேல வெஸ்டப்படுறா உங்க அப்பா உங்க அம்மா பூரா கேக்க அப்பா அம்மா குடுறா அக்கா அங்க போறீங்க அப்பா மேல அந்தாண்ட போ ரஞ்சித் அண்ணா பாத்துறாரு புஷ்பா இல்ல இல்ல தம்பி இங்க கொன்றா இங்க பாரு ஏடா உங்க அம்மா அது உங்க தாத்தா போறா ஏய் போங்க வேணுமா போ நில்லு மாமா அப்ப இங்க பாருங்க போதியா அதிகமா சாப்பிடாதியா இங்க பாருங்க சாப்பிடவே நான் கேக்க இங்க பாருங்க எங்கடா இது இங்கதான் தே எங்கடா இது டேய் மால ரேணுங்கப்பா ஏய் ரேணுங்கப்பா வரல போயிராங்க தாத்தா பாப்பா ரெண்டு வாரம் ஒண்ணா வாரம் ஏய் நீ விட்றா ஏய் தாத்தா வேணாம் தெரியுமா வாய்டு போட்டா போதும் போட அது போட முடியாது நீ எப்போ போட்டு புஷ்பா அது வெட்டா போட்டா ஏறா மாப்ள எங்கடா என்ன தெரியும் வீடியோ யாரும் தெரியும் எனக்கு ரோடு போடுறேன் இங்க பாருங்க ஆரம்பத்துல அடிக்கடி சொல்ல முடியும் அதான் பேனர் வெட்டிங் காட்டா ஒன்னே அப்ப நம்ம தேடி எடுக்கணும்ல நான் மாமா இருக்கா பாருண்ணா இவர்தான் ரகண்ணனோட மாமா கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டு ரொம்ப லேட்டா இப்பதான் வந்தாரு கட் பண்ணாரு அவர் ஃபுல்லா போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் போதும் வீடியோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுக்காடா போட்டோ எடுக்கல ஒண்ணு எடு தெரு சிங்கம் இங்க பாரு இவங்க ரகண்ணனோட மாமா வைஃபு போங்க போடா போடா போடு போடா போடு பசங்க போங்க குடுறா இருபதுக்கு ஒரு கட்டு சரி
வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நம்ம வந்த ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போய் வரோம். என் மாமா ஒண்ணி ஆ